கோலாகலமாய் திறப்புக்குள்ளாகும் கலைஞர் நினைவிடம். இத்தனை சிறப்புகள் இருக்கிறதா? நினைவிடத்திற்கு சென்றால் கலைஞருடனேயே பேசலாமா? பொழுதுபோக்கு அம்சங்களுடன் அறிவை வளர்க்கும் பல விஷயங்கள். தத்ரூபமாக செய்யப்பட்டிருக்கும் மண்ணை ரயில், பூக்களின் நடுவே ஒரு பயணம், அதனோடு கலைஞர் கடந்து வந்த பாதை. சென்னை மெரினா கடற்கரையில் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட அண்ணா நினைவிட வளாகத்தில் 2 ஏக்கர் 23 சென்ட் நிலத்தில் பிரம்மாண்ட நினைவிடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடமும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு 7 மணிக்கு பிரம்மாண்ட விழாவில் திறப்புக்குள்ளாகும் இந்த நினைவிடத்திற்குள் கலைஞர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் கருப்பு நிற மார்பிள் கற்களால் சமாதி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. சமாதியின் மேல் உள்ள 3 வளைவுகளில் வியட்நாம் வெள்ளை கற்கள் பதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. நினைவிடத்தின் 2 பகுதிகளிலும் 4 சுரங்க பாதைகள் அமைந்திருக்கின்றன. அதற்குள் சென்றால் 20,000 சதுரடி பரப்பளவில் பூமிக்கடியில் கட்டுமானம் செய்யப்பட்டுள்ளது. மழை காலங்களில் நீர் உள்ளே சென்று விடாமல் பாதுகாப்பு கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உள்ளே சென்றால் கலைஞர் கருணாநிதியின் வாழ்க்கை வரலாறு 21 நிமிடங்கள் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. 2வது அரங்கில் கருணாநிதி ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட சாதனை திட்டங்கள் குறித்து விளக்கம் தரப்படுகிறது. 3வது அரங்கில் திருவாரூர் சென்னை இடையிலான மண்ணை ரயில் போல தத்ரூபமாக வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த ரயிலில் 7 அடி தொழில்நுட்பத்தில் கலைஞர் கடந்து வந்த பாதை, அவரது திட்டங்கள் குறித்து விளக்கப்படுகின்றன. மக்கள் அந்த பகுதியில் நடக்கும்போது, பூக்களின் நடுவே பயணிக்கும் போது பூக்களின் வாசமும் வீசுவது போன்று அதிநவீன தொழில்நுட்பங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக கலைஞர் கருணாநிதியின் உருவத்தின் முன்பாக அமர்ந்து அவரிடம் கேள்வி கேட்டால் அவரே பதில் கூறுவது போன்று தத்ரூபமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர் எழுதிய புத்தகங்களை பதிப்பித்த பல்வேறு பதிப்பகத்தாரின் புத்தக விற்பனை மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. பிரம்மாண்ட மெரினா கடலை ரசிக்கும் வகையில் பார்வையாளர்கள் மாடம், பூச்செண்டுகளுடன் அமைக்கப்பட்ட இருக்கைகள் கண்களை குளிரச் செய்கின்றன. கலைஞர் கருணாநிதி எப்போதும் எழுதி கொண்டே இருப்பார், படித்துக் கொண்டே இருப்பார் என்பதால் அவர் எழுதுவது போன்ற மெழுகு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. நினைவிடத்தில் சூரிய ஒளி பிரகாசிப்பது போன்று லேசர் வசதி அமைத்திருக்கிறார்கள். கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு முன்பதிவு செய்து அனுமதிக்கப்படுவர், கட்டணம் கிடையாது என்றும் கூறப்பட்டிருக்கிறது.